ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமಚ್युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निकतं तमः. वाழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேன். நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 4 பாட்டும் உரியதொரு தாண்டகம் 4 5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூட்டிருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38 2 சீர்பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாக இரம்பு நீயே. எம்பெருமான் 5 திருவேணி எடுத்துக்கொண்டு பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி என்பதாக 5 நிலைகளிலே சேவை சாதிக்கிறார். இதுல பரம் அப்படிங்கிற ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய அந்த ரூபம் மிக மிக உயர்ந்தது. மற்றதெல்லாம் அதிலிருந்து பெருமாளே இறங்கி வர்றார், அவதாரம் பண்றார். அவதாரம்னா மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார் அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல அவதாரம் அப்படின்னா மேலிருந்து கீழே இறங்கி வருதல். மேலே இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கீழே அடுத்த நிலையிலே அதுக்கடுத்த கீழ் நிலையிலே எம்பெருமான் இறங்கி வருகிறார் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக. அப்போ திருப்பார்கடல்ல அதாவது வியூகம், அதற்கப்புறம் விபவம் ராமகிருஷ்ணாவதாரம், இதெல்லாம் பெருமாள் இறங்கி வந்து வரையினாலே அவருடைய பெருமைகள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் மனுஷனாதான பிறக்காரு, அதனால மனுஷனுக்கு சமானமா இருக்கிறபடியினால அப்போ அவரும் மனுஷன்தானோ, மனுஷனுக்கு சமானமாவே அவரையும் நினைத்து விடுவார்கள். இதெல்லாம் லோகத்துல சகஜம். தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகாக அப்படிங்கிற இந்த லோகம் ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணா இன்னும் அவரையும் மனுஷர் அப்படின்னு நினைச்சோம். பகவத்கீதையில கண்ணனே சொல்றான், எல்லாரும் என்ன சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கா, மனுஷனா நினைச்சுட்டு இருக்கா. அவஜானந்தி மாமூடாக பரம்பாவம் அஜானந்தா, என்னுடைய பாவத்தை அவ தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற. அதாவது சர்வேஸ்வரனான நான் இப்படி இறங்கி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லல. அங்க வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யக்காரர் அழகா சாதிக்கிறார். பரம்பாவம் அஜானந்தா, என்னுடைய பாவத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா நான் சர்வேஸ்வரன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணல. பின்ன என்ன கேட்டா, நான் பரம காருணிகனாக இங்கே இவர்களோடு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ற. ஆக எந்த அவதாரம் என்ன எடுத்தாலுமே பெருமாளுடைய பிரபாவத்துல கொஞ்சம் கூட குறையாது. விபவ அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் எடுத்தா கூட பெருமாளுடைய பெருமையில கொஞ்சமும் குறைவு கிடையாது. பின்ன என்ன குறையும் அப்படின்னு கேட்டா, நமக்கு அவர் அதை வெளிப்படுத்துவது குறையும். அதை மொத்தமாக வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா கருணையினாலதான்.
நமக்கு சமானமா இருந்தா தானே நம்மோட பேச முடியும், பழக முடியும், நம்ம கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். இல்லாட்டா அந்த சாட்சாத் பரமபரனாகவே இருந்திருந்தா நம்ம பேசவே மாட்டோம். ஆனா எல்லாரோடையும் பேசணும், எல்லார்கிட்டையும் மாமேகம் சரணம் விரஜாலாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான். அதனாலே கருணையினால எம்பெருமான் தன் பிரபாவத்தை வெளிப்படுத்துவதில்லைங்கிறதாலே தவிர பிரபாவம் கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. பூர்ணமான பிரபாவத்தோட சர்வசக்தியோட சொதக பரிபூர்ணனாக பெருமான் அப்படியே தான் வந்திருக்கிறான். அதனால அர்ச்சாவதாரத்தையும் விபவாவதாரம் மாதிரி தான் எண்ணணும். விபவாவதாரத்தையும் திருப்பார்கடல் அவதாரம் மாதிரி தான் எண்ணணும். திருப்பார்கடல் அவதாரத்தையும் சீவைகுண்டத்தில் இருக்க மாதிரி தான் எண்ணணும். இதற்கெல்லாம் வித்தியாசம், இது குறைவு அப்படின்லாம் பார்க்க கூடாது. இதனால்தான் போன பாசுரத்திலே, அதாவது 9வது பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லும் போது, பங்கத்தாய் பார்க்கடலின் மேலாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரியின் உச்சியாய் பவள வண்ணா எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழியேன் இங்கனமே உரி தருகிறேனேங்கிறார். இதுல பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் அப்படின்னு விபவாவதாரம், அதுக்கப்புறம் பார்க்கடலாய் அப்படின்னு வியூகாவதாரம், அப்புறம் விபவாவதாரம், அப்புறம் பனிவரையின் உச்சியான அர்ச்சாவதாரம் எல்லாத்தையும் சமானமாக எடுத்து சொல்லி எம்பெருமான் எல்லா சமப்பிரபாவனாக இருக்கான். இப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை எங்கே சேவிப்பேன் அப்படிங்கிறார். நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன், உன்னை நான் கூட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை கூட்டி அலைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் அர்ச்சாவதாரத்துல இன்னும் கஷ்டம். விபவாவதாரத்திலாவது மனுஷாளுக்கு சமமா நினைச்சுடுறா. அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இன்னும் அச்சேதனம் மாதிரி ஆயிடுறாரா. அப்ப நிறைய பேர் அச்சேதனத்துக்கு சமமாவே பெருமாளை நினைச்சுடுறா அங்க. அப்ப அது அச்சேதனம் தான் இருக்கு, சேதனம் இல்லை, கருணாகரனான பெருமாள் அங்க இல்லை அப்படின்னே நினைச்சுடுறா. அது இன்னும் கஷ்டமாக போயிடுறது. ஆனா எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சீவைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கான். கொஞ்சம் கூட பிரபாவம் குறையாமல் பெருமாள் இங்க இருக்கான் அப்படிங்கிறது விபவாவதாரத்துல மட்டும் இல்ல, குறிப்பாக இப்ப அர்ச்சாவதாரம் தானே அனுபவிச்சுட்டு இருக்கார். அர்ச்சாவதாரத்திலும் அப்படி எம்பெருமான் பரிபூர்ணனாக இருக்கிறான் அப்படின்னு. ஆனா திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, இதுக்கு நேர் எதிர மாறி சொல்ற. சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரபாவம் இங்க அர்ச்சாவதாரத்துல இருக்குன்னு சொன்னா அவருக்கு திருப்தி இல்லை. அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பிரபாவம் சீவைகுண்டத்தில் இருக்கா அப்படின்னு பாக்குற. இங்கதானே அத்தனை பிரபாவத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறான். ஏன்னா காருண்யத்துக்கு குறைவில்லை அப்படின்னு நன்னா தெரிகிறது, சௌசீல்யத்துக்கு குறைவில்லை, சௌலபியத்துக்கு குறைவில்லை. இதெல்லாம் சீவைகுண்டத்தில் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா சௌசீல்யம் சௌலபியம்னா, சௌசீல்யம்னா தாழ்ந்தவர்களோட கலந்து பழகுதல். இது இங்க இருக்க மாதிரி சீவைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்க தாழ்ந்தவர்கள் கிடையாது, நித்தியசூரிகள் இருக்கார்கள், முக்தர்கள் இருக்கார்கள். இங்க போல நம்ம போல தாழ்ந்த ஜீவர்கள், சம்சாரியான ஜீவர்கள்லாம் அங்க இருக்காளா? இல்லையே, சீவைகுண்டத்தில் இல்லையே. அப்ப சீவைகுண்டத்தில் இல்லாத அப்படின்னால இங்க இருக்கிற மாதிரியான ஒரு சௌசீல்யம் அங்க இருக்குமா, இல்ல சௌலபியம் இருக்குமா? எம்பெருமான் எத்தனை சுலபனாக எம்பெருமானை நாம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஏழை பண்ணிட்டு போறோம். அர்ச்சகாலாம் கையில எம்பெருமானை ஏழை பண்றார்கள், அவர்களுடைய தோல்ல சாத்தின்றி எம்பெருமானை ஏழை பண்றார்கள், நேர வந்து வாகனத்துல எம்பெருமானை ஏழை பண்ணிக்கிறார்கள். இப்படியெல்லாம் சீவைகுண்டத்தில் நடக்குமா? சீவைகுண்டத்திற்கு எம்பெருமானுடைய திருமணியை கையில ஏழை பண்ண முடியுமா? அத்தனை சௌலபியம் உண்டா, சௌசீல்யம் உண்டா, இல்ல காருண்யம் தான் உண்டா, வாத்சல்யம் தான் உண்டா? கருணை அப்படின்னா நீச்சன் கிட்டதானே கருணை காமிச்சாதானே அழகா இருக்கும். அதனால இங்க இருக்கிற வைபவம் அங்க இருக்கும், அங்க இருக்கிற வைபவம் இங்க இருக்குமாங்கிற கேள்வி அவளுக்கு வரல. இங்க இருக்கிற வைபவம் எம்பெருமான் இருக்கானே, இங்க அர்ச்சாவதாரத்துல இங்க எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருவைகள்லாம் சீவைகுண்டத்தில் இருக்குமோ, இருக்காதே அப்படிங்கிறார். அதனால்தான் இந்த அர்ச்சாவதாரத்தை சொல்லச்ச சோதிங்கிற பின்னானார் வணங்கும் சோதி. இது இங்க பிரகாசிக்கிறான் எம்பெருமான், சமஸ்த கல்யாண குணங்களும் பிரகாசிக்கக்கூடிய இடம். பரத்துவம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, பரத்துவம் தெரியவேதானே இத்தனை பேர் வந்து செவிக்கிறான். எத்தனை பேர் திருவேங்கடமலையில் வந்து செவிக்கிறான்? எம்பெருமான் சர்வேஸ்வரன் தெரிஞ்சுதானே எல்லாரும் வந்து செவிக்கிறான். அதனால பரத்துவமும் தெரிகிறது, ஔதாரியமும் தெரிகிறது. எல்லாத்துக்கு மேல சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யங்கள்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய இடம், காருண்யங்கள்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரியுது. இப்படி அர்ச்சாவதாரத்துல பெருமாள் ஏழு இருக்கும் போது அர்ச்சாவதார வைபவத்தை எப்படி பாட முடியும் அப்படிங்கிறார். சீவைகுண்டத்தில் இருக்க பெருமானை வேணா பாடிடலாம், திருப்பார்கடல்ல இருக்க பெருமானை வேணா பாடிடலாம். இத்தனை சௌசீல்ய வாத்சல்ய மார்த்தவ ஆர்ஜவான் முதலானது
சௌந்தரியம் முதலானது எல்லாத்தோடையும் கலந்திருக்கிற எம்பெருமானே நான் என்ன பாடுவேன்? அப்போ என்ன ஒண்ணும் பாட முடியாது. என்னானா என்னானா என்னதெல்லாம் என்னறிவன் ஏழையன், நான் என்னன்னு சொல்லுவேன் எம்பெருமானை அப்படின்னு அர்ச்சாவதாரத்தை ரொம்ப ஆழங்காட்பட்டு ஆழ்வார் பாடுகிற பாசுரம் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்ட புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான், என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என் அறிவனேழையேன், உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயே. இந்த பக்கம் பார்த்தாலும் அர்ச்சாவதார பெருமான் இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கிறார். ஏதோ ராமகிருஷ்ணாதி அவதாரம் போல கூட இல்ல. ராமாவதாரத்துல ஒரு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கிருஷ்ணாவதாரம். ஆனா அர்ச்சாவதாரத்துல ஒரு அர்ச்சாவதாரமா இல்லையே. எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை அர்ச்சாவதாரம் பெருமாள் எடுத்திருக்கார். ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களே 8-9 இருக்கே. அப்போ பெருமாளே ஆவிர்பவிச்சதே பல அர்ச்சாவதாரங்கள் அப்படின்னு இருக்கு. ராமகிருஷ்ணாதி அவதாரம் மாதிரி ஒரே ஒரு அர்ச்சாவதாரம்னு இருந்திருந்தால் அந்த ஒண்ணுதானே எல்லாரையும் போய் சேவிக்கணும். கண்ணனை சேவிக்கிறோம்னா துவாரகைக்கு தானே போகணும் அப்படின்னு தானே நிறைய பேர் துவாரகைக்கு போயிட்டு இருந்தா. அந்த மாதிரி இந்த கலியுகத்துல அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறோம்னா பத்ரிகாசிரமம் தான் போகணும். அங்கதான் பெருமாள் அர்ச்சையிலேயே எழுந்திருக்கார். கண்ணனே சொல்றார், உத்தவா பத்ரிகாசிரமத்துல நான் இருக்கேன், அங்க என்னை சேவிக்கவான்னு சொல்றார். இப்படி சொன்னானோ இல்லையோ. அப்போ பத்ரிகாசிரமத்துல அர்ச்சாவதாரம் அங்கதான் போய் எல்லாரும் சேவிக்கணும்னா போய் சேவிக்கதான் போறோம் நம்ம. ஆனால் இது போராது, பெருமாளுக்கு அது திருப்தி இல்லை. ஏன்னா பக்தர்கள் இருக்கிற இடம் தேடி 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 தான் வரா மாதிரி பல இடங்கள்ல பெருமாள் அர்ச்சாவதாரம் எடுத்திருக்கான். அது பக்தர்கள் என்ன ரூபம் கொடுக்குறாளோ அந்த ரூபத்துல எடுக்கிறான். அர்ச்சாவதாரம் பெருமாள் எடுக்கும்போது அவனே ஒரு அவதாரம் எடுக்கல, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி. பக்தர்கள் ஒரு ரூபத்தை சமர்ப்பிக்கிறார். இந்த ரூபத்துல நீ வரணும்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறாள். அதுக்குதான் பிரதிஷ்டா சம்பிரோக்ஷணம் அப்படின்னு பெயர். அதுல பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சா எம்பெருமான் பரம கருணையோடு கூட தன்னுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் இதெல்லாம் விடாமல் அதே சமயம் அத்தியந்தம் பொறுமை அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள வச்சுண்டு அளவில்லாத பொறுமை அளவில்லாத கருணை இதையெல்லாம் கையில வச்சுட்டு எம்பெருமான் இங்க அர்ச்சாவதாரத்துல உள்ளுக்குள்ளே அவன் ஆவிர்பாவம் செய்தருளுகிறான் அப்படின்னு ஆகமம் சொல்றது. இப்ப அப்படி பார்க்கச்ச எத்தனை பெருமாள், இப்ப எத்தனை அவதாரம் இருக்கு அப்படின்னா எந்த பக்கம் பார்த்தாலும் எம்பெருமானுடைய கோயில். இந்த திருமங்கியாழ்வார் பாடின கோயிலே நிறைய வடக்கேந்து சால கிராமத்திலேருந்து பாடிண்டே வர்றாரு இல்லையா. எத்தனை கோயில் பாடியிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து திருமங்கியாழ்வார் சொல்றார், எம்பெருமானே எப்படி எல்லாம் இருக்க, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய், தெற்கு பக்கம் இருக்கிறாய், வடக்கு பக்கம் இருக்கிறாய், மேற்கு பக்கம் இருக்கிறாய், கிழக்கு பக்கம் இருக்கிறாய், எல்லா பக்கமும் நீ ஒரு ஆனாய் ஒரு யானையாக இருக்கிறாய்கிறார். குணபால மத யானாய், ஒரு மத யானை போல இருக்கிறார் ஒவ்வொரு பக்கத்திலுமே. அதாவது ஒரு யானையானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காம்பீரியத்தோடு கூட அதே சமயம் யானையானது எப்படி பாகனுக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ அதே மாதிரி அர்ச்சகர்களுக்கும் சேவார்த்திகளுக்கும் பக்தர்களுக்கும் கட்டுப்பட்டு இருக்கார். யானையை கட்டுப்பட்டு வச்சிடுறான் பாகன். நம்ம பாக்குறோம், காலை கட்டி போட்டு வச்சிடுறான். இந்த யானையை வழி நடத்தி அழிச்சுண்டு போறான். யானை சொன்னா எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கு. அதே மாதிரிதான் அர்ச்சா. ஆனா உண்மையில யானையை நாமளும் ஒன்னா. யானைக்கு இருக்கிற காம்பீரியம் என்ன, யானைக்கு இருக்கிற பலம் என்ன, அதெல்லாம் நமக்கு உண்டா? அந்த காம்பீரியம் உண்டா, அந்த பலம் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா கூட நாம சொன்னதை கேட்டுன்னு இருக்கோம் இல்லையோ. அதனால அர்ச்சாவதார பெருமாளுக்கு சரியான உதாரணமா யானை தான் சொல்லணும். யானை மாதிரி பிரபாவம் உண்டு. ஞானம் சக்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது எதுவுமே குறைவு கிடையாது. ஆனால் அதே சமயம் யானை எப்படி பாகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோ அந்த மாதிரி நமக்கு கட்டுப்பட்டு அர்ச்சாவதாரத்துல கோயில்ல பெருமாள் இருக்காருங்கிறபடினால அர்ச்சாவதார பெருமாளை சொல்லச்ச ஆனாய் யானையாக இருப்பவனே தான் சொல்லணும். அப்படின்ட்டு தெற்கு பக்கம் பார்த்தா நீ யானையாக இருக்கிறாய், வடக்கு பக்கம் யானையாக இருக்கிறாய், எந்த பக்கம் பார்த்தாலும் உன்னுடைய கோயில் இருக்கு. ஒரு ஊர்லயே பல கோயில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ஒரே கோயிலுக்குள்ளேயே பல எம்பெருமான் திவ்ய தேச பெருமான் நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் அப்படியே ஊரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா அப்படிலாம் பார்த்தோம் இல்லையோ. ஒரே கோயிலுக்குள்ளேயே பெருமாள் இருக்கார், ஒரே ஊருக்குள்ளேயே பல பக்கத்துல பெருமாள் இருக்கார்.
எத்தனை திவ்ய தேசங்கள், எந்த பக்கம் போனாலும் திவ்ய தேசங்கள். ஒரே ஒரு திவ்ய தேசம் பத்ரிகாசிரமம் தான், ஒரே ஒரு திவ்ய தேசம் திருவேங்கடம் மலைதான் அப்படின்னு இல்லாமல் எல்லா பக்கமும் திவ்ய தேசம் இருக்கிறபடினால எப்படி எல்லாம் எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்திருக்கிறாய் அப்படின்னு அதை பார்த்தால் ஆழ்வார் பாடுகிறார். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய், நித்தியசூரிகளுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்டவன் பின்னானார் வணங்கும் சோதி, பின்னாடி வந்தவர்கள் கூட வணங்க வேண்டும் என்பதாக, அதாவது அவதார காலத்திலே இல்லாமல் இன்னும் பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் கூட நீ சேவிக்கும்படியாக அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, சோதி கௌசல்ய வாத்சல்யாதிகளாலே பிரகாசிக்கக்கூடியவனே, திருமூழிக்களத்தானாய், திருமூழிக்களம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே, முதலானாயே ஆதி காரணமாக இருப்பவனே, முதல்னா காரணம், ஆதி காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, எத்தனையோ வஸ்துக்களை எல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமானே, பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமானே, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே உன்னையும் நீயே சிருஷ்டித்துக் கொண்டு அதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு தாற்பயம். அப்ப நான் உன்னை என்னன்னு சொல்வேன்? பொன்னானாய் பொடிலேழும் காவல் பூண்ட புகழானாய், நீ பொன்னானாய், பொன் மாதிரி இருக்கிறாய், ஸ்வர்ணம் மாதிரி நீ, தங்க கட்டி எங்களுக்கு கிடைத்த மாதிரி எங்களுக்கு நீ கிடைத்திருக்கிறாய். அது மட்டுமல்ல, பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய், சப்த லோகத்தையும் ரட்சிக்கக்கூடிய, காவல் பூண்டு ரட்சிக்கக்கூடிய மாபெரும் புகழ் படைத்தவன் நீ. எல்லா லோகத்தையும் ரட்சிக்கிறவர் யாரு? பகவான் தானே ரட்சிக்கிறார். யார் யாருக்கும் எந்தெந்த குறவும் இல்லாமல் சகல பேரையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு புகழ் உனக்கு இருக்கே. அப்படி பொன்னாக இருப்பவனே, எங்களுக்கு பரம போக்கியமாக ஸ்வர்ணம் போல இருக்கிறவனே, எங்களையும் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய சாதுரியம் சாமர்த்தியம் படைத்து அதனாலே பெரும் புகழ் படைத்த எம்பெருமானே, இகழ்வனாய தொண்டனே, நான் மிகவும் இகழ்ச்சியை உடைய தொண்டனாக இருக்கக்கூடிய நான் உன்னை என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? என்னானாய் என்னானாய் என்னல்லால், உன்னை சொல்றதா இருந்தா உன்னுடைய பிரபாவங்கள்லாம் சொல்ல முடியுமா? இது என்ன ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமானுடைய பிரபாவமா நான் சொல்றதுக்கு? இல்ல திருப்பார்கடல்ல இருக்கிற எம்பெருமானுடைய பிரபாவமா? இல்ல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரபாவமா? சொல்லுவதற்கு அந்த பிரபாவமே சொல்ல முடியாதுன்னா இது அதுக்கும் மேல எங்கேயோ நிற்கக்கூடிய பிரபாவம். அதனால நான் என்ன பண்ணுவேன்? எப்படி சொல்லுவேன்? உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? உன்னை எப்படி சேவிப்பேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்டா, என்னானாய் என்னானாய் என்னல்லால், என் ஆனாய், என்னுடைய யானையே, என்னுடைய யானையேன் பாகன் சொல்ற மாதிரி எனக்கும் யானையாக இருப்பவனே, எனக்கும் யானையாக இருப்பவனேன்னு இதைதான் சொல்வேன். என் அறிவனே, இதை தவிர வேற என்ன அறிவேன்? வேற என்ன எனக்கு தெரியும்? வேற என்ன என்னால சொல்ல முடியும் உன்னுடைய குணங்களை பார்த்தால்? ஏழையேன், மிகவும் ஏழையனாக, ஞான சக்திகள் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை அனுபவிக்கிறங்கிற ஆசையும் மிஞ்சி இருக்கிறபடியினாலே முன்னாடி தொண்டனேன் நான் அப்படிங்க, உனக்கு தாசனா இருக்கேன், உன்னை அனுபவிக்கணுங்கிற ஆசையோட இருக்கக்கூடிய, அப்படி இருக்கக்கூடியவன் நான் வேற என்ன செய்ய முடியும் உன்னுடைய வைபவங்களை எல்லாம் பார்த்தால்? ரொம்ப ஆச்சரியப்பட்டு எம்பெருமானுடைய பரத்துவம் காமிச்சான்னு வச்சுக்கோங்க. விஸ்வரூபத்துக்கு திடீர்னு காமிச்சாருன்னா அப்ப என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? விஸ்வரூபத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காமிக்கிறான். அர்ஜுனன்னா சேவிச்சு, கிருஷ்ணா இப்படிப்பட்ட ரூபத்தை போயா நான் சகான்னு சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நாள், போரும் அந்த ரூபத்தை சுருக்கி கொண்டு விடுன்னுட்டான். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் எப்படி தன்னுடைய பரத்வங்கள்லாம் தெரியும்படியாக விஸ்வரூபம் எடுக்கிறானோ, அந்த மாதிரி அதே கிருஷ்ணன் தன்னுடைய சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யங்கள்லாம் காருண்யங்கள்லாம் முழுவதும் தெரியும்படியாக விஸ்வரூபம் எடுத்தால் அதுதான் மொத்த கோயிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம். விஸ்வரூபம்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமானுடைய திருமேனி தானே. அந்த மாதிரி எல்லா திவ்ய தேசங்கள்லயும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியெல்லாம் சேர்த்து வச்சுப்போம். ஒண்ணு எம்பெருமானுடைய கை கால் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுப்போம். மொத்தமா எடுத்தா பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தா மாதிரி இருக்கும். இது அந்த விஸ்வரூபத்துல பரத்துவம் தெரிகிறது, இந்த விஸ்வரூபத்துல எம்பெருமானுடைய சௌசீல்யம் முதலானதெல்லாம் தெரிகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த விஸ்வரூபத்தை பார்த்து பிரமிச்சு போனா அர்ஜுனன் கையை கூப்பிட்டு போரும்பான்னு சொன்ன மாதிரியாக நாம என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? என்னானாய் என்னானாய் என்னல்லால், என் அறிவன் நீ ஏழையே, நான் எனக்கு வேற என்ன தெரியும்? உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி,
திருமூழிக்களத்தானாய் முதலானாயே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரத்தை சொல்லுகிறார். முன்னாடியே ஆழ்வார் சொல்லும் போது அந்தரனை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியல் வாழலாம் மடநெஞ்சமே அப்படின்னு சாதிச்சார். எம்பெருமானை எப்படி அனுபவிக்க வேணும் அப்படின்னா, எம்பெருமானே ஒரு மந்திரமா இருக்கிறவன், ரகசியமா இருக்கிறவன், அவனை மந்திரத்தால் நாம் அனுபவிக்கலாம், திருமந்திரத்தை சொல்லி அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். முதல்ல திருமந்திரத்தை சொல்லி அனுபவிக்கலாம்னு ஆரம்பிச்சவர் அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடியது எம்பெருமான் சர்வ இடத்திலையும் வியாபிச்சு இருக்கான் அப்படிங்கிறதை ஒன்மிதியில் புனலுருவி அப்படிங்கிற பாசுரத்துல ஆரம்பிச்சார். ஒன்மிதியில் புனலுருவியில திருவிக்கிரமாவதாரத்தை அனுபவிச்சார். அந்த திருவிக்கிரமாவதார காலங்கள் முடிஞ்சு போச்சு, இப்ப இல்லையே அப்படின்னா கூட இப்ப கூட பெருமாள் அந்த மாதிரி சேவை சாதிக்கிறானே அப்படிங்கிறதுக்காக மெதுவா அந்த திருக்கோவிலூர்ல திருவிக்கிரமாவதாரத்துல பெருமான் இருக்கானேன்னு சொல்லிட்டு மெதுவா இந்த பக்கம் வந்தார், அர்ச்சாவதாரத்துக்கிட்ட வந்தார். திருக்கோவிலூர் மாத்திரம் இல்லாமல் நீரகத்தாய் நெடுவரையில் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சியின் அந்த உலகளந்த பெருமான் தானே இன்னும் பல திவ்ய தேசங்கள்லாம் சேவை சாதிக்கிறானே அப்படிங்கிறதுக்காக அந்த திவ்ய தேசங்களை எல்லாம் மெதுவா சொன்னார். பல ரூபங்களை எடுத்த எம்பெருமானே நீ எங்குற்றாய் எம்பெருமான் உன்னை நாடி ஏழைய இங்கனமே உழித்தருகேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பாடினவர் இந்த பாசுரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது அப்படிங்கிறது ஒரு வழி இருக்கும், அந்த வழியெல்லாம் இருக்கட்டும். இந்த அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிற வைபவத்தை பார்த்தால் இந்த மந்திரத்தால அனுபவிக்கிறதெல்லாம் போராது, இதெல்லாம் ஒண்ணுமில்லாத விஷயம். அர்ச்சாவதார வைபவங்கிறது ரொம்ப அளவு கடந்து இருக்கு. மந்திரத்தினால நம்ம உலகளந்த வைபவத்தையே சொல்லலாம். நம்ம எம்பெருமான் சர்வரக்ஷகனாக இருக்கான் அப்படிங்கிறது திருமந்திரத்துல தெரியும், எம்பெருமான் சர்வ வியாபியாக இருக்கான் அப்படிங்கிறது திருமந்திரத்துல தெரியும், அதெல்லாம் தெரியும். எப்படி அர்ச்சாவதாரத்துல இருக்க மாதிரி ஆசிரியர்கள் கட்டி போடும்படி, ஆசிரியர்கள் ஆகாரம் கொடுக்கும்படி இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத அனுபவிக்கணும்னா அது மந்திரத்தை அனுபவிக்கிறதெல்லாம் இல்லை, அது நேர எம்பெருமானை சேவித்து அனுபவிக்கிறது தான். நேர அர்ச்சாவதாரத்துல கோயில்ல எம்பெருமானை சேவித்து அனுபவிக்கிறது தான். அப்படி அனுபவிச்ச அப்புறம் நீர் எந்த மந்திரத்தினாலே பெருமாளை அனுபவிப்பார் அப்படின்னா ஒரு மந்திரமும் கிடையாது அர்ச்சாவதாரத்துக்கு. என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் என் அறிவ நேழு ஏன், என்னானாய் எம்பெருமானே என்னவாக இருக்கிறான்னு ஒரு அர்த்தம், என் ஆனாய்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். என் ஆனாய்ங்கிற அர்த்தம் தான் வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. எனக்கு யானையாக இருப்பவனேன்னு அந்த அர்த்தம் முதலே பாரு. நூனு என்ன ஆனாய் என்னவாக இருக்கிறார், முதல்ல பொன்னானாய் அப்புறம் புகழானாய். ஆனால் பொன்னானாய் புகழானாய்லாம் சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும், அர்ச்சாவதா நீ என்ன ஆனாய், நீ என்னவாக இருக்கிறாய், நீ என்னவாக இருக்கிறாய், என்னன்னு சொல்வேன் அப்படின்னு இதை தான் சொல்லு. மந்திர அனுபவங்கள்லாம் இருக்கட்டும். கோயில்ல பெருமாளுக்கு ஆச்சரியமாக உற்சவம் நடக்கிறது, அந்த உற்சவத்துல பெருமாள் சேவிக்கிறவா நிறைய பேர் இருக்கா, கைங்கரியம் பண்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிப்பார்கள். அர்ச்சகர்கள்லாம் எப்படி அனுபவிப்பார்கள்னா ஆச்சரியமா எம்பெருமானுக்கு திருக்கோலங்கள்லாம் சாத்தி திருவாபரணங்கள்லாம் சாத்தி அதை நேர பார்த்து சாத்தர ஒரு பாக்கியம், சாத்தும் போது அனுபவிக்கிற பாக்கியம், அப்புறம் அனுபவிக்கிற பாக்கியம் எல்லாம் அவளுக்கு இருக்கு மாலை சாத்தும் போது. அப்படி அதுக்கப்புறம் வேத பாராயணம் பண்றவர்கள்லாம் வேத மந்திரங்கள் எல்லாம் பெருமாளுக்கு விண்ணப்பம் பண்ணி திவ்ய பிரபந்த பாராயணம் வேத பாராயணம் இந்த மந்திரங்கள்லாம் விண்ணப்பம் பண்ணி அவர்கள்லாம் அனுபவிப்பார்கள். இன்னும் அந்தந்த கைங்கரியம் விசிறி கைங்கரியம் ஏழை பண்ற கைங்கரியம் அப்படின்னு கைங்கரியம் பண்ணுவார்கள்லாம் அவர்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். வேற ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்பவர்கள்லாம் அதே ஸ்தோத்திரம் சொல்லி அனுபவிப்பார்கள். ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் எதுவும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்படி தெரிஞ்சா கூட பெருமாள் ஏழும்போது அந்த பெருமாளுடைய சௌலபியத்தை சௌசீல்யத்தை எல்லாம் அனுசந்தித்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அவர் இது மொத்தத்தையும் மறந்துடுவார். அப்படின்னு என்னப்பா எனக்காக இப்படி சேவை சாதிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவா அவ. நான் நினைச்சு கூட பார்க்கலையே, எனக்காக நீ இப்படி சேவை சாதிக்கிற, நான் சம்சாரியா இருக்கக்கூடியவன், மகாநீச்சனாக இருக்கக்கூடியவன், இகழ்வனாய தொண்டனே நான், தொண்டர்களுக்குள்ளேயே இகழ்வனாய தொண்டன் நான். உனக்கு புகழ் எப்படி இருக்கோ அதுக்கு எதிராக எனக்கு இகழ்ச்சி இருக்கு. அப்படி இருக்கச்ச எனக்காக இப்படி நீ சேவை சாதிக்கிறாயேன்னு நினைத்தவர்கள் அவ என்ன பண்ணுவான் கேட்டான்னா, அவ வேத மந்திரம் சொல்ல மாட்டான், அவ வேற மந்திரங்கள்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், கைய கூப்பிட்டு பெருமாளே எனக்கு இப்படி சேவை சாதிக்கிறேன்னு இதையே நினைச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி ரீதியில் ஆழ்வார் சொல்றார் இந்த அர்ச்சாவதாரத்துல பெருமாள். ஏன்னு கேட்டான்னா அனுபவிக்கிறது இருக்கட்டும், இந்த பெருமானுடைய அழகையும் அவன் காருண்யத்தோடு எழுந்தருள் இறுதியும் பார்த்தான்னா உடனே மற்றதெல்லாம் மறந்து போய்
அவனுடைய இந்த குணமே மனசுல நின்று, இந்த அழகு இந்த காரணம் இதுவே மனசுல நின்று அதுவே பேச முடியாது பண்ணி கையை கூப்பிண்டு பா என்னவா என்னப்பா என்னப்பான்னு இதையே சொல்லிட்டு இருப்பா. அதுதான் என்னப்பா, இதான் என்னான என்னப்பா என்னப்பான்னு அப்படியே வாய் வரி சொல்லிட்டு இருப்பா இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சாதிக்கிறார். என்னானா என்னானா என்ன இருந்தால் என்னறிவன், நீ என்னவாக இருக்கிறாய் எம்பெருமானே, என்ன அப்படி காருண்யமே ஒரு வடிவெடுத்து வந்தவனாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டா என்ன ஆனாய், எனக்கு யானையாக இருப்பவனே, நான் கூட கட்டி மேய்க்கும்படியான ஒரு யானையாக மகா வைபவத்தோடு கூட இருந்தும் நான் கூட கட்டி மேய்ப்பவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றதை தவிர என் அறிவன் ஏன் வேற என்ன செய்வேன் நான், இதை தவிர வேற என்ன இந்த அர்ச்சாவதார வைபவத்துக்கு வேற என்ன சொல்லுவேன்? இது என்ன திருமந்திரம் சொல்றதா, துவயமந்திரம் சொல்றதா? அர்ச்சாவதார பிரபாவத்தை சொல்றதுக்கு துவயமந்திரமா சொல்ல முடியும், இல்ல திருமந்திரமா சொல்ல முடியும்? இந்த பிரபாவத்துக்கு எந்த மந்திரத்தினாலும் சொல்ல முடியும்? இதுதான் மந்திரம். என்னானாய்ங்கிறது தான் மந்திரம். வேற என்ன மந்திரமா இருக்க முடியும்? இதையே சொல்லி அனுபவித்துக் கொண்டிருப்பேன். அது ஒரு பக்கம் இருந்தா பரவாயில்ல, எல்லா பக்கத்திலும் இப்படி நீ சேவை சாதித்தால் நான் என்ன செய்வேன்? எல்லா பக்கத்திலையும் சேவை சாதிக்கிறாய். எல்லா காலத்திலையும் அன்னைக்கும் சேவித்தார்கள், ஆழ்வார்களும் சேவித்தார்கள். நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் காலத்துல ஆழ்வார்களும் சேவித்தார்கள். அதே பெருமாளை பின்னாடி ஆச்சாரியர்கள் பகவத் ராமானுஜர் சுவாமி தேசின் அவாலும் சேவித்தார்கள். அதே பெருமாள் இன்னைக்கு நாமளும் சேவிச்சுட்டு இருக்கோம் எல்லா திவ்ய தேசங்கள்லயும். அதான் பின்னானாரும் வணங்கும் சோதி. அப்படி ஒரு வியவஸ்தை வேண்டாம், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மட்டும்தான் சேவை சாதிப்பார், வேற யாருக்கும் சேவை சாதிக்க மாட்டார் அப்படின்னு வியவஸ்தை வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காகவே நித்திய சன்னிதானம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அப்ப நான் என்ன சொல்வேன்? என்னானாய் என்னானாய் என் நலல்லால் என் அறிவ நேழையேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தென்னானாய் வடவானாய் கொடுப்பாலானாய் அப்படின்னு சொல்லி பின்னானார் வணங்கும் சோதியாக நாங்கள்லாம் கூட சேவிக்கணும். நம்ம மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன், இன்னும் எத்தனை தலைமுறையில வந்தாலும் எல்லாரும் சேவிக்கதான் போறான். ஆக சர்வ பேருக்கும் சேவை தரும்படியாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே, திருமொழி களத்தானாய் முதலானாயே அப்படின்னு தன்னுடைய அர்ச்சாவதார வைபவத்தை அப்படியே மனசுல இருக்கிறதை ஆழ்வார் திறந்து பாடுகிற பாசுரம் இது. முதல்ல ஆரம்பத்திலேயே பார்க்கலாம். பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்ட புகழானாய். முதல்ல பொன்னானாய் அப்படிங்கிறது எம்பெருமான் பரமபோக்கியனாக இருக்கிறவன். ஒரு பொன் கட்டி எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதே அளவுல ஒரு பொன் கட்டி ஒன்னு ஆத்துல கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. சொர்ண கட்டி ஒரு ஆத்துல வச்சிருந்தோம்னா நம்ம என்ன எப்படி வச்சிருப்போம், அதை எத்தனை பிரீத்தியோடு இருப்போம், எத்தனை சந்தோஷத்தோடு இருப்போம் அது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு பொன் கட்டியாக இருக்கணும் என்னுடைய லைஃப்ல. எங்க ஆத்துல எனக்கு பொன் கட்டி கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பொன் கட்டி கிடைத்த மாதிரி இருக்கக்கூடியவன் எனக்கு பரம போக்கியமானவன், எனக்கு பரம பிராபியனானவன் ரெண்டு அர்த்தம். எம்பெருமான்கிறவன் பொன் கட்டி அப்படிங்கிறத பல சாஸ்திரங்கள் சொல்றது. ருக்மாபம் சொப்னதி கம்யம் அப்படி எல்லாம் பல இடங்கள்ல சொல்லிருக்கா. ருக்மாபம்ங்கிறது ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி வார்த்தை. சொர்ணம் போல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்லாம் சொல்ற. இன்னும் பல இடங்கள்ல எம்பெருமானை நிதினும் வைத்தமா நிதி அப்படின்னு சொல்றா. பல இடங்கள்ல சொல்றது ஸ்மிருதிகள். வேதத்துல சொல்றது, வேதத்திலோட எம்பெருமானை நிதி அப்படின்னு சொல்லியிருக்கு. நிதினா சொர்ண நிதி, அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொன் நமக்கு கிடைச்சதுன்னா அப்ப என்ன, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல ரெண்டு மூணு விஷயம். ஒண்ணு என்ன கேட்டான்னா, உண்டு என உயிர் நிற்கும்படியாய் அந்த பொன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப உயிர் பிழைக்கும். சப்போஸ் 50 கிலோ இருக்கக்கூடிய பொன் கட்டி காணாத போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 கிலோ வேண்டாம், 10 கிலோ இருக்கட்டும். நம்மத்துல 10 கிலோ இருக்கக்கூடிய சொர்ண கட்டின்னு 10 கிலோ இன்னைக்கு என்ன விலையாச்சு? 10 கிலோ இருக்கக்கூடிய சொர்ண கட்டி காணாது போயிடுச்சுன்னா என்ன கேட்டா முதல்ல நம்ம உசுறு போயிடும். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலே ஐயோ போயிடுதா அப்படின்னா உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானே நீ உண்டு, நீ என் பக்கம் இருக்கிறாய், எனக்கு சேவை சாதிக்கிறாய் அப்படின்னா எனக்கு உயிர் தெரிக்கும். நீ இல்லைன்னா எனக்கு உயிர் நிற்காது. அப்படி பொன்னாக இருப்பவன். ரெண்டாவது ஆபத்ஸ கமாய், ஆபத்து காலத்துல உதவும். நம்ம பொண்ணுங்கட்டு அது ஒரு இதுதானே, சொர்ணத்தை நாம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு சேமிப்பு தானே. அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம கிட்ட இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு சேமிப்பு, என்னென்னைக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். என்னைக்காவது ஆபத்து அப்படின்னா கட்டாயம் நமக்கு உதவும் அப்படிங்கிறது தானே. அப்புறம் சர்வானுபாவியமாய், மூணாவது எல்லாரும் அனுபவிக்கும் கூடியதாக இருக்கக்கூடியது.
இந்த பொன்கட்டிக்கு ஒரு விசேஷம். இது என்னுடையது அப்படின்னு மாத்திரம் விட முடியாது. நம்மாத்துல இருக்க பொன்கட்டி நமக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஆனா ஊர் மொத்த பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பொன்கட்டி. எல்லாரும் இது என்னுடையது என்னுடையன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் இதை வச்சுன்னு அவர்கள் ரொம்ப உடையவன்னா அந்த பொன்கட்டியை உடையவன் இன்னைக்கு ஒரு மிடுக்கோடு இருப்பானோ இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானை சேவித்தவன் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானை சேவித்தவன் அவர் மிடுக்கோட தான் இருந்துட்டு இருப்பான். எப்பவுமே நல்ல சேவை கிடைச்சது அப்படின்னு ஒரு திருப்தி, ஒரு மிடுக்கோட இருப்பான். ஏன்னா அந்த அனுபவம் கிடைச்சபடினால. அந்த மாதிரியாக இது சர்வானுபாவியம், எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய பொன்கட்டி. எல்லாரும் பங்கு போட்டுக்க கூடியது இல்லை, எல்லாருக்கும் பூர்ணம். ஏன்னா எல்லாரும் பூர்ணம் அனுபவிக்கிறார். எல்லாருக்கும் சொந்தமா இருக்குன்னா இவருக்கு எத்தனை பர்சன்ட் அவருக்கு எத்தனை பர்சன்ட் கிடையாது. சர்வ பேருக்கும் அனுபவத்திலே கொஞ்சம் கூட குறைவில்லாதபடி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொர்ண கட்டியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பொன்னானாய், பொன்னாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். ஆனாய் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு அர்த்தம் சொல்ற, நீயாக இப்படி ஆயிருக்கிறாயன், நான் உன்னை ஆக்கவில்லை. எம்பெருமானே ஒரு பொன்கட்டியாக ஆக்கி கொண்டு வந்து ஆத்துல வைக்கிற. நம்ம ஆத்துல இந்த பொன்கட்டி சொன்னேன் இல்லையா, சொர்ண கட்டி நம்ம கடையில போய் வாங்கி லாக்கர்ல வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லை, நமக்காக அவனே பொன்கட்டியாக நம்ம முன்னாடி நின்று நான் இருக்கிறேன் உங்களுக்கு கவலைப்படாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவனே பொன்னாக ஆயிருக்கிறான் நமக்கு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதில்லை, ஒரு நிர்ஹேதுக கிருபையினாலே அவனே எனக்கு இப்படி ஒரு ரூபத்தை எடுத்து சேவை சாதித்து அவனே என் மேலே விழுந்து அவனே என் மனசுக்குள்ளே அவனே எனக்கு ருச்சியை பிறக்க வைத்து அவனே எனக்கு அனுபவியமாக ஆகி அவனே எனக்கு பிராபியமாக இருக்கிறான். அப்போ பொன்னாக நான் உன்னை ஆக்கவில்லை, நீயே எனக்கு பொன்னாக ஆனவனே. முன்னாடி சொன்ன மாதிரி 10 கிலோ பொன்கட்டி தானே நான் உங்காத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானே. பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்ட புகழானாய். பொன்னானாய்ங்க எப்படினாலும் எனக்கு பரம அனுபவியமாக பிராபியமாக இருக்கோன்னு சொன்னார். அர்ச்சாவதார பெருமாள் பிராபியமாக இருக்கான்னு மாத்திரம் இல்ல, பிராபகமும் அவன்தான், உபாயமும் அவன்தான். ஏன்னா நம்மளை ரட்சிக்கிறவன் அவன்தான். ஏன்னா பொழிலேடும் அப்படின்னா சத்தலோகங்களையும் ரட்சிக்கிறவன். பொழிலேடும் காவல் பூண்ட சத்தலோகத்துக்கும் ரட்சிப்பதற்காக சித்தமாக எப்பவுமே அந்த வேஷத்தோடே இருக்கக்கூடியவன், ஆயுதங்களை கையில் ஏந்தி கொண்டு ஒரு மகாராஜாவாக இருக்கக்கூடியவன். ஒரு ராஜாவுக்கான சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். பட்டாபிஷேகம் பண்ணி இவர் தான் ராஜான்னு சொல்லணும். ஆனா இந்த பெருமான் எப்படி கிடையாது, அவன் தான் ராஜாங்கிறது சொத சித்தம். அதான் காவல் பூண்டங்கிற, நாங்க உங்களை உட்காத்தி வைக்கல, நீயே ராஜாவாக ஆகி கொண்ட, நீயே பொன்னாக ஆனா மாதிரி நீயே ராஜாவாக ஆகி இருக்கிறாய். சகல லோகங்களையும் ஒரு கவனத்தோடு கூட எம்பெருமான் ரட்சணம் பண்றான் அப்படின்னா. ஏன்னா யாருக்கும் ஒரு குறவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறபடினால அந்தந்த ஜீவிகள் சின்ன புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கான ஆகாரங்கள், அந்த ஆகாரத்தை சாப்பிடும்படியான சரீரத்திலே அவயவங்கள், சின்ன எறும்புக்கு கூட சின்ன வாய் இருக்கு, அந்த சின்ன வாய் வழியா அது சாப்பிடும் அப்படின்லாம் இருக்குல்லையோ. அப்ப ஜெகத் ரக்ஷண சாமர்த்தியம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்க மாதிரி யாருக்குமே கிடையாது அப்படின்னு. மகாபிரவீணன் அப்படிங்கிற ஜெகத் ரக்ஷணத்துல ரொம்ப பிரவீணன், மகா நிபுணன் அப்படின்னு. அதுவும் சங்கல்பத்தினாலே எத்தனையும் செய்கிறவன். அதனால பொழிலேடும் காவல் பூண்ட விரதம் இருக்கா மாதிரி இந்த ரட்சணத்தை தானே ஏறிட்டு கொண்டு அது வெளியில யார்ட்டையும் கொடுக்காமல் அதை மிகவும் ஆச்சரியமாக செய்யக்கூடியவன். அதனால தானே ஸ்ரீராமாவதாரத்துல அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொல்றான். அப்படின்னு எல்லாருக்கும் நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். யாரா இருந்தாலும் சரி, விபீஷணனா இருந்தா என்ன, சுக்ரீவனா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் நத்தியஜேயம் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன்னு சொல்லி மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அபயம் சர்வபூதேபியோ என்னை யார் சரணாகிதி பண்றாளோ அவ யாரா இருந்தாலும் அவளுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னா சொன்னான்னா இதுதான் ரட்சணம். யார் வராலும் வாங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்லாம் கிடையாது, மொத்த பேரையும் காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். அபயம் சர்வபூதேபியோ ததாமி அப்படிங்கிற, என்னால முடிஞ்சவரை பாக்குறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏதத் விரதம் அம்மா, இதை என்னுடைய விரதமா வச்சுருக்கேன், மற்ற எல்லாம் 2வது தான் அப்படிங்கிற. ஆக அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி, ரட்சண கீர்த்திங்கிறது யாருக்கு உண்டு? சிருஷ்டியை பிரம்மா மூலமாக பண்ணி, சம்ஹாரத்தை சிவன் மூலமாக பண்ணி, ரட்சணத்தை வேற யாராவது ஒருத்தர் மூலமா பண்ணலான்னு பார்த்தா வேணா இந்திரன் மூலமாக ரட்சணம் பண்ணலாமே. இப்போ பிரம்மானு ஒருத்தர் சிருஷ்டிச்சார், அவரை நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லி அவருக்குள்ள அந்தரியாமையா இருந்து பிரம்மா மூலமா சிருஷ்டி பண்ற.
சிவன் ஒருத்தரை சிருஷ்டிச்சார், நீ சம்மாரம் பண்ணின்னு சொல்லி சிவனுக்குள்ள இருந்து தானே சம்மாரம் பண்ற அந்தரியாமையா இருந்து. அதே மாதிரி இந்திரனுக்குள்ளேயோ இல்ல வேற யாரோ ஒருத்தருக்குள்ளயோ அந்தரியாம இருந்து நீ ரக்கணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையோ. ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை, அந்த ரக்கணத்தை தானே நேர பண்றேன்னு வரான். நான் இன்னொருத்தருக்குள்ள அந்தரியாமையா இருந்து பண்ண போறது இல்லை, நானே நேரம் வந்து பண்றேன் அப்படின்னு விஷ்ணு அவதாரம் எடுத்து பிரம்மா சிவனுக்கு சமமாக இருக்கணுமே, அப்பதான் நாட்டார்கள்லாம் நம்புவார்கள். அதனால விஷ்ணு அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்து இந்த பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மத்தியில இருந்துட்டு மத்தியே விரிஞ்சி சிவயோகோ விஹிதா அவதாரா கியாதோசி தத் சமதையா ததிதம் ந சித்திரம் அப்படின்னு இருந்துட்டு இந்த ரட்சணம் பண்றானா. ஏன் இப்படி பண்றான் எம்பெருமான் அப்படின்னா, பாக்கி யார் ரட்சணம் பண்ணாலும் தான் நேர பண்ண மாதிரி ஆகாது, இன்னொருத்தர் மூலமா பண்ணா கூட குறைவு இருக்காது. ஆனா எம்பெருமானுக்கு தானே நேர அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொருத்தர் மூலம் பண்றதுக்குள்ள எம்பெருமானுக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்படி ரக்கணத்துல ஊற்றம் உடையவன். அதனால்தான் புகழ் அப்படிங்கிற பொழிலேடும் காவல் பூண்ட புகழானாய். எம்பெருமானுக்கு அப்படி இருக்கக்கூடிய புகழ். உலகமுண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே, அளவில்லாத கீர்த்தியுடைய எம்பெருமானே அப்படின்னு சொல்ற மாதிரி ரக்கணத்துல அளவில்லாத கீர்த்தி உடையவன் அப்படிங்கிற. இதை எதுக்கு இங்க சொல்ற? ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவன் அப்படிங்கிறது இந்த அர்ச்சாவதார பிரசங்கத்துல ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா, அவனுடைய ரக்கணத்தில் ஒரு விதம் தான் அர்ச்சாவதாரம். உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறதுன்னா அதை பலவிதமா ரட்சிக்கிறான். யார் யாருக்கு என்னென்ன ஆகாரம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து ரட்சிக்கிறான் அப்படின்னு மட்டும் இல்லை, நமக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கான், நமக்கு பிராணவாயுவை கொடுத்துருக்கலாம், பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் பிராணவாயு, இன்னும் நீர்னா நீர், சிலதெல்லாம் நீர்ல இருக்கணும், சிலதெல்லாம் கரையில இருக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் என்னென்ன வேண்டாம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ரக்கணம் மட்டும் இல்லாமல் அர்ச்சாவதாரம் எடுத்து நம்மளை எல்லாம் மேல தன் அடிக்கி கூட்டி கொள்ளும்படியான ஒரு வைபவம் உடையவன். அதுக்காக பல இடங்கள்ல அர்ச்சாவதாரம் எடுத்திருக்கானே. அப்ப இந்த ரக்கணம் இருக்குல்லையோ, ரக்கணத்திலேயே சிறந்த ரக்கணம்ங்கிறது மோட்சத்தை கொடுத்தது தானே. அதனால்தான் ரக்கணத்தை தன்கிட்ட வச்சுட்டு இருக்கான். மற்ற பேர்லாம் கொடுத்தா மோட்சம் கொடுக்கறதுங்கிறது வராது, அவளுக்கு தானே வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த மோட்சம் கொடுக்கறதுக்காக இங்க இருக்கிறவளுக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே இங்க வந்து மேலிருந்து தானே கீழே வந்து அர்ச்சாவதாரம் பண்ணி இந்த ரக்கணம் பண்ணான்னா இது இன்னும் புகழ் அதிகமா இருக்கு. சௌஸ்ரேயா பவதி ஜாயமானஹ. ஒவ்வொரு அவதாரம் எடுக்கச்சே எம்பெருமானுக்கு புகழ் கூடிண்டே இருக்கு. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல புகழ் கூட 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 கடைசியில அர்ச்சாவதாரம் எடுக்கும்போது அந்த புகழ் எங்கேயோ போய் நிக்கிறது. ஏன்னா அந்த அர்ச்சைய சேவிச்சு சேவிச்சு இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் உபநிடத்துல சொன்ன ஞானம் வந்துடுறது இவாளுக்கு, சாட்சாத் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படின்னு. அப்புறம் அந்த அர்ச்சையை சேவிச்சு சேவிச்சு இவ அனுபவிச்சு அதுல சரணாகதி பண்றா. அந்த அப்புறம் அர்ச்சையை சேவிச்சு சேவிச்சு இவ அனுபவிச்சு கடைசியில வைகுண்டமே வேண்டாம்னு சொல்ற அளவு இங்க அத்தனை போகங்கள்லாம் இங்க கிடைக்கிறது. ஒன்னு யோசிச்சு பார்ப்போம், அர்ச்சாவதாரம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. விபவ அவதாரத்தோட முடிஞ்சு போயிடுச்சு, ராமகிருஷ்ணாதி அவதாரங்களோட முடிஞ்சு போச்சு. அந்த விபவ அவதார கதைகள்லாம் நம்ம கேட்டுன்னு இருக்கணும், அவ்வளவுதான். கேட்டு அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாதுன்னா அப்ப நமக்கு இது என்ன இருக்கு? சரணாகதி பண்றதுங்கிறது இருக்கட்டும், நாம அர்ச்சனை பண்ணி நாம கைங்கரியம் பண்ணி நாம ஸ்தோத்திரம் பண்ணி நாம கண்ணார சேவிச்சு இந்த அனுபவம் இருக்காதே. இந்த அனுபவத்தை இங்க எம்பெருமான் நமக்கு கொடுத்தான்னா முக்தானுபூதியும் இகதாசத்திவே முகுந்தான்னு சொல்ற மாதிரி மோட்சத்துக்கு சமமாக இங்கேயே நமக்கு அனுபவத்தையும் கைங்கரியத்தையும் இந்த அர்ச்சாவதாரம் கொடுக்க முடியறதுன்னா அது எப்படிப்பட்ட ரட்சையா இருக்கணும். அதனால்தான் இந்த புகழ் அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற தேவர்களுக்கெல்லாம் கிடையாதானதுனால பொழிலேழும் காவல் பூண்ட புகழானாய் அப்படிங்கிற. அப்புறம் இகழ்வனாய தொண்டனே நான், எம்பெருமானே நீ எப்படி புகழானாயோ அந்த மாதிரி நான் இகழானேன். என்ன சொல்றதா இகழானாய்ன்னு சொல்லணும், என்ன புகழானேன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா உனக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவன், அத்தியந்த அசங்கேயமான அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணங்கள் உனக்கு இருக்க மாதிரி அனவதிக அதிசய அசங்கேய தோஷங்கள் அப்படின்னு எனக்கு இருக்கு. பக்தர் சாதிக்கிறார், தொட் குணானாமிவ அஸ்மத் தோஷானாம் கஃப் பாரதிருஷ்வா. உன்னுடைய குணங்களுக்கும் முடிவு கிடையாதுப்பா, எங்களுடைய தோஷங்களுக்கும் முடிவு கிடையாது. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடியவன் நான். அதனால இகழ்வனாய தொண்டனே நான், அப்படிப்பட்ட நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னா எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? நான் உன்னை குறிச்சு நான் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவேன், உன்னை அனுபவிக்கணும்னா என்னன்னு அனுபவிப்பேன். உன்னை நான் அனுபவிப்பதாவது
கங்கையில நாய் வாய் வச்ச மாதிரி இருக்குங்கிற சுனாலீடா அப்படின்னு. கங்கா நதிங்கிறது தேவலோகத்திலேருந்து வந்திருக்கு, எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து வந்திருக்கு, பரமசிவன் தலையால தாங்கினார். அப்புறம் எல்லாரையும் அது சுத்தம் பண்ணக்கூடியது, அது எல்லாருடைய பாப்பத்தையும் போக்கக்கூடியதுன்னா ஒரு நாயானது தன் வாயை போய் வச்சு நக்கிறது கங்கா நதிய அப்படின்னா கங்கா நதிக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனால் இது எவ்வளவு மோசமான காரியம் தான் எல்லாரும் சொல்லுவார். அந்த மாதிரி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மோசமான காரியம் சொல்லிட்டு எல்லாரும் என்னதான் நிந்தம் பண்ணுவார்கள். ஏய், உன்னை யார் இங்க கூட்டா, நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு தான் சொல்லுவார். புகழானாய் இகழ்வனாய தொண்டனே என்ன இங்க சொல்ற, ஒரு கடதாசி சார்வபௌமனே ஆசைப்பட்டால் நாட்டார் இகழ்மா போலே அப்படின்னு சொல்ற. குடத்துல ஜலம் தூக்கிண்டு வர ஒரு வேலைக்காரி ஒருத்தி, அவ அந்த சார்வபௌம ராஜாவா ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்து அழகா இருக்கானே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நாட்டுல இருக்கவான்னு சொல்லுவாங்க கேட்டான்னு இவளை இகழுவார். அந்த மாதிரி நான் உன்னை அனுபவிக்கணும் மந்திரத்தினாலேயோ இன்னொன்னாலேயோ அனுபவிக்கணும்னா அவ்வளவு மோசமா இருக்குமே. அந்த மாதிரியா நான் உன்னை ஆசைப்படுறதே தப்பாச்சே. ஆனாலும் என்ன ஆனாய், அப்ப நான் என்ன சொல்லுவேன் கேட்டா என்ன ஆனாய் சொல்ற தவிர வேற என்ன சொல்ல முடியும் என்னாலே. இகழ்வனாய தொண்டனே நான், என்னுடைய யோக்கியதையை சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு புகழ் இருக்கா மாதிரி எனக்கு இகழ் அப்படின்னு ஒரே வழியில முடிச்சு விடலாம், வேற என்னவும் வேண்டாம். அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதின்னு சொல்ற. அகமஸ்மி நீ யாருன்னு கேட்டானா அபராதானாம் ஆலயா, அபராதங்கள் மொத்தமும் இருக்கக்கூடியவன். ராவணாம துர்வர்த்தகா அப்படின்னு விபீஷணன் சொல்ற. விபீஷணன் பார்த்து நீர் யார் அப்படின்னு கேட்டானா ராவணன் ஒரு துஷ்டன் இருக்கானே அவனுடைய தம்பி நான். அனுஜோ ராவணஸ்யாகம் தேனசாஸ்மேவ மானிதா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ராவணன் ஒரு துஷ்டன் இருக்கானே, உங்ககிட்ட அபசாரப்பட்டானே, அபசாரமே வடிவெடுத்து வந்தவனாக இருக்கிறானே, அவனுடைய சாட்சாத் தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அபசாரமே வடிவெடுத்து வந்தவனாக இருக்கக்கூடியவன் நான். இகழ்வனாய தொண்டனே நான், உனக்கு தாசன், உன் பக்கம் ஆசை இருக்குங்கிறது இருக்கட்டும், ஆனால் எந்த விதமான யோகியதையும் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன் எனக்கு போய் இந்த அர்ச்சாவதாரத்தில் நீ சேவை சாதிச்சியானா நான் என்ன சொல்வேன் அப்படிங்க. அர்ச்சாவதாரத்திலையும் யாருக்கு சேவை சாதிக்கலாம், மகரிஷிகளுக்கெல்லாம் சேவை சாதிக்கலாம். பல திவ்ய தேசங்கள்ல பல மகரிஷிகளுக்கு எம்பெருமான் சேவை சாதிச்சார் அப்படின்னா அது பரவாயில்ல, சரி. இல்ல நல்ல பக்தர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சார், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சார் அப்படின்னா சரி. எங்களுக்கும் சேவை சாதிச்சுட்டு இருக்கிறேன் நாம சொல்ற மாதிரி இருக்கு, நமக்காக ஆழ்வார் சொல்றார். இகழ்வனாய தொண்டனே என்னான், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னானாய் என்னானாய் என்னலல்லால். இத்தால் இவ் அதிகாரியினுடைய காலக்ஷேபம் சொல்லுகிறது அப்படிங்கிறார். என்னுடைய காலக்ஷேபம் இதுதான், கோயில போய் அர்ச்சாவதாரத்தை பெருமாள் சேவிச்சுட்டு என்னானா என்னானான்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். காலக்ஷேபம் வேற என்ன, நாதமுனிகள் மாதிரி எம்பெருமானை நேர சாட்சா்காரம் பண்ணி யோகம் பண்றது என்னுடைய காலக்ஷேபமா, இல்ல ஸ்ரீபாஷா எல்லாம் அப்படியே ஊறி நின்று இருந்த இடத்துலயே ஸ்ரீபாஷ விசாரங்கள்லாம் பண்ணி அப்படி ஊறி நிக்கிறது என்னுடைய காலக்ஷேபமா? அதெல்லாம் இல்லை. பின்ன என்ன கேட்டான்னா கோயிலுக்கு போயிட்டே பெருமாள் சேவை, ஆஹா எம்பெருமானே என்ன சேவை என்ன சேவை, இன்னைக்கு என்ன ஆச்சரியமா பெருமாள் இருந்தாரு அப்படின்னு அந்த நிறைவுல அதையே சொல்லிட்டு இருக்காரு. என்ன சேவை என்ன சேவை, என்ன காருண்யம் என்ன காருண்யம், என்ன வாத்சல்யம் என்ன வாத்சல்யம், இதையே சொல்லிட்டு இருக்கு. இதை தவிர வேற என்ன என்னுடைய காலக்ஷேபம் அப்படின்னு இதுலயே காலம் போயிட்டு இருக்கு. இது தவிர வேற விஷயம் வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு. இஸ்வபாவங்களாயிற்று இவருக்கு காலக்ஷேப விஷயம் அப்படிங்கிற 2-3 இடத்துல பெரியவாச்சாம்பளை வைக்கிறேன். இதுதான் இவருடைய காலக்ஷேபமாம். அதாவது திருவங்கியாழ்வாருடைய காலக்ஷேபங்கிறது திவ்ய தேச எம்பெருமானை சேவித்துக் கொண்டு என்ன ஆனாய் என்ன ஆனாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா இவருக்கு காலக்ஷேபம். என் ஆனாய் அப்படின்னா என்னுடைய யானை அப்படின்னு அர்த்தம் வச்சான்னா யானை யானை ஈக்குவல், அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் தோணும். நித்தியமே யானையை பார்த்தா கூட ஆணும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பா எல்லாரும். யானை இருக்கிற திவ்ய தேசங்கள் நிறைய இருக்கு, திருவனந்தபுரத்துல ஸ்ரீரங்கத்துல யானை இருக்கு. யானை இப்படி நடந்து போகும்போது யானை நடந்து போற சத்தம் கேட்டுதுன்னா மணி சத்தம் கேட்டா உடனே உள்ளே இருந்து எல்லாம் ஓடி வருது. நித்தியம் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருந்தா கூட அன்னன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. யானைக்கு இருக்கிற காம்பீரியம், யானை எப்படி ஒரு நாள் பார்த்தாலும் திருப்பி திருப்பி பார்க்கும்படியாக அது இருக்கக்கூடிய ஒரு அழகு யானைக்கு. அது மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணும் கேட்டான்னா யானையை அடக்கி போடுறான் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானும் யானை மாதிரி இருக்கான். அந்த எம்பெருமானையும் அடக்கி போடுறதுதான் அர்ச்சாவதாரம். யானையை சங்கிலியால கட்டி வைக்கிற மாதிரி எம்பெருமானை கட்டி வைக்க.
யானையை செங்கலையால கட்டி வைக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா பைத்தியகாரத்தனமா இருக்கும். என்ன கேட்டான்னா, என்ன யானை எப்படிப்பட்ட ஒரு ஜந்து அது, நாம போய் மனுஷன் போய் அதை கட்டி போட்டு நான் கட்டி போட்டேன்னு சொன்னானா ஒரு விதத்துல பார்த்தா அவமானமா தோன்றது. அதனுடைய காம்பீரியம் என்ன, அதனுடைய பலம் என்ன, அதை போய் காட்டுல விட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு பொருள். அதை கட்டி போட்டு வச்சா கூட பரவாயில்ல, அதை பிச்சை எடுக்க வைப்பா, இன்னும் வேடிக்கையா இருக்கும். போய் 5-10 காசு விட்டு கடைசியில் அந்த பாகன் கிட்டே அந்த காசை கொடுக்கும். ஏன்னா யானைக்கு தன் பலம் தெரியாதுங்கிறது கிடையாது, யானைக்கு கொஞ்சம் புத்தி அதிகம்னு தான் சொல்றான் சயின்ஸ்ல. பின்ன துர்பலஜியம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் என்ன இதனால கேட்டா தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ அடங்கினா அடங்கி இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் கருணையினாலே, யானையான அஜ்ஞானத்தினால இருக்கட்டும், எம்பெருமான் கருணையினாலே இருந்து யானை கடைசியில என்ன பண்ணும் கேட்டான்னா, தன் மேல ஒருத்தன் ஏறுறதுக்கு தானே வளைஞ்சு கொடுக்கும், தானே உட்காந்து கொடுக்கும். யானை உட்காண்டாதான் அது மேல ஏற முடியும், இல்லாட்டா மனுஷன் எப்படி ஏற முடியும். அதனால யானை உட்காண்டு தன் மேல ஒருத்தன் ஏறினப்பறம் அப்புறம் எழுந்து நிற்கும். அந்த மாதிரி எம்பெருமான் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு யானையாக இருந்து நம்மை உயர்த்துகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால என் ஆனாய், எனக்கு இப்படி யானையாக, அதாவது பார்க்கும்போது மிக அழகாக இருப்பவனாக, காம்பீரியத்தை குறையாமல் வைத்துக் கொண்டிருப்பவனாக, நான் இட்ட வழக்காக இருப்பவனாக, என்னால் கூட கட்டி போடும்படி இருப்பவனாக, இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கிற அப்படின்னால என் ஆனாய் என் ஆனாய் என் நலல்லான் என் அறிவ நேழி ஏன், இதை தவிர நான் வேற என்ன தெரிவேன், இதை தவிர எனக்கு வேற என்ன தெரியும். நான் உன்னை அனுபவிக்கணும் அப்படின்னா பகவத்கீதையில சொன்ன ஆத்ம குணங்கள் அப்படின்னு சொல்றாளே அதெல்லாம் எனக்கு இருக்கா. அமானித்துவம் அதம்பத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்ம குணங்கள் சிலதெல்லாம் சொல்ற. எம்பெருமான அனுபவிக்கணும்னா ஆத்ம குணங்கள் வேணுமா. அமானித்துவம், தான்ற அகங்காரம் இருக்கக்கூடாது, டம்பம் இருக்கக்கூடாது, அஹிம்சை இருக்கக்கூடாது, நேர்மை இருக்கணும், தயா இருக்கணும்னா நிறைய சொல்ற. அங்க இந்த மாதிரி ஆத்ம குணங்கள் எனக்கு இருக்கா, இல்ல கர்மயோகம் இருக்கா, இல்ல ஞான யோகம் இருக்கா, இல்ல என்ன இருக்கு, ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா நல்லா தூங்குவேன், தூங்கினா மறுபடியும் விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பேன், அனுபவிச்சுட்டு மறுபடியும் தூங்குவேன். இப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்ச எனக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாதே. ஒரு குணங்களும் இல்லாதவன், நீச்சனாக இகழ்வனாய தொண்டனாக இருக்கக்கூடியவன். அப்போ நான் என்னானாய் சொல்றத தவிர வேற என்ன பண்ண முடியும் என்னாலே. என்னானாய் என்னல் என் அறிவன் ஏழையேன், ஆனால் ஏழையேன் என்ன சாப்பிடும் தான் அர்த்தம். சரி, ஆனா விட்டுடவும் முடியாம இருக்கேன், ஏன்னா உன்னை அனுபவிக்காமல் இருக்க முடியல. அதனால கோயில உன்னை சேவிக்காம இருக்க முடியல. அந்த சேவையை சேவிக்கிறோம், ஆனா சேவிச்சு என்ன பண்ண போறீங்கன்னா ஒண்ணும் இல்லை, என்ன அழகா சேவை சாதிக்கிறேன் எம்பெருமான் அப்படின்னு அந்த அனுபவத்தோட திரும்ப போறேன், அவ்வளவுதானே தவிர சேவிச்சு நான் என்ன சாதிக்க போறேன். கோயில பெருமாளை சேவிச்ச அப்படின்னால ஏதாவது பெரிய சாதனையா, ஏதாவது கர்மயோகமா, ஞான யோகமா, இல்ல பாராயணங்கள் எல்லாம் பண்றதா, எதுவும் கிடையாது. என்ன போய் பெருமாளை சேவிச்சோம் வந்தோம், அது ஒரு அனுபவம். அது ஏழையன், ஏழைக்கு அவ்வளவுதானே. என்னானாய் என்ன நல்லாய் என் அறிவன் ஏழையன் உலகமேத்தும் பொன்னா தென்னானாய் வடவானாய் குடபாலானாய், உலகங்கள் எல்லாம் ஏற்றும்படியாக தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய யானையாக இருப்போம்னு அர்த்தம். பல திவ்ய தேசங்கள்ல சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் திவ்ய தேசம் இருக்கு. நம்ம இருக்கிற இடம் தான் வச்சுப்போம். நம்ம இருக்கிற இடத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் திவ்ய தேசம், எந்த பக்கம் பார்த்தாலும் பெருமாள் இருக்கார். என்ன இப்ப நம்ம என்ன பண்ணுவேன் என் பெருமாளேங்கிற அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரம் மாதிரியா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கா, தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி. இங்க வியாக்கியானத்துல தென்னானா தெற்கு பக்கம் யானையாக இருப்பவன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திவ்ய தேசத்தை ஆழ்வார் வச்சிருக்கலாங்கிற. என்ன கேட்டான்னா, தெற்கு பக்கம் திருமாலிருஞ்சோலை இருக்கும் இல்லையோ, ஆழ்வார் இருக்கிற ஊரு இப்ப திருவாலியில ஆழ்வார் இருக்கார். அப்ப அங்கிருந்து பார்த்தா தெற்கு திக்கிலே திருமாலிருஞ்சோலை மலை அப்படிங்கிற திவ்ய தேசம் இருக்கிறபடினால தென்னானாய் அந்த தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய யானையே அங்கே எல்லா தேவர்களும் நித்திய சூரிகளும் எல்லாருமே சேவிக்கும்படியாக தெற்கு திருமலை அப்படின்னு பெயர் இருக்கு. திருமலை வடக்கு வடவேங்கடம் தான் வடக்கு திருமலை, இது தெற்கு திருமலை. இது தெற்கு திருமலையில தென் திசைக்கே ஒரு பெருமை சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை. தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்ற திருமாலிருஞ்சோலை நங்கள் குன்றம் கைவிடான் நன்னா அசுரர் நலியவேன் நம்மாழ்வார் சொல்ற மாதிரி
தென்கோள் திசைக்கு திலகமாய் நின்ற திருமாலின் சோலை அப்படின்னு தெற்கு பக்கத்துக்கே ஒரு திலகமாக இருக்கு. எல்லாரும் வந்து சேவிக்கிறார் தெற்கு பக்கத்துல. அந்த திருமாலின் ஜோலையை பத்தி சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சாதிக்கும் போது, தொயாதுஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே வகன் மூர்த்தி ரஷ்டௌ விஹரதி மிருடானி பரிபிருடான்னு சாதிக்கிறார். தயாசுதத்தில் இருக்க அதே ஸ்லோகத்தை திருமாலிஞ்சோலையில் சாதிக்கிறார். ஏன்னா அதுவும் திருமலை, இதுவும் திருமலை. அதுக்கும் ரிஷகிரின்னு சம்ஸ்கிருத பெயர், இதுக்கும் ரிஷகிரின்னு சம்ஸ்கிருத பெயர். அங்கேயும் தேவர்கள் சிவன் பிரம்மாலாம் வந்து சேவிக்கிறார், இங்கேயும் சிவன் பிரம்மா எல்லாரையும் வந்து சேவிக்கிறார். அப்போ உலகமேத்தும் தென்னானாய், இந்த உலகம் அல்ல, உபய விபூதியும் நித்திய சூரிகளும் இன்னும் மற்ற தேவர்களும் எல்லா தேவர்களும் வந்து ஏத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எல்லாரும் வலம் செய்யும் வானோர் மாலிருஞ்சோலை, வானோர்கள்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மாலிருஞ்சோலை அப்படின்னு திருமாலிருஞ்சோலையிலே தெற்கு திக்கிலே ஒரு யானையாக இருக்கிறாயே எம்பெருமானே. தென்னானாய் வடவானாய், அதே மாதிரி வடக்கு திக்கிலே தெற்கு திக்கு திருமலை போலே வடக்கு திக்கு திருமலையாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலை, அதுவும் உலகமே ஏத்தும். தென்னானாய் வடவா, அதுவும் உலகமே ஏத்தும். ஏன்னா அங்கேயும் நித்திய சூரியர்கள்லாம் வந்து அங்க வந்து எம்பெருமானுக்கு கைங்கரிய மரணம் காத்துன்னு இருக்கா. வானவர் கோண்டும் சிந்துபோ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. வானவர் கோண்டும் நமந்தெழும் திருவேங்கடம் நமக்கு சமன்கொள் வீடு தரும் தடங்கொண்டுமேங்கிற இப்படி பல இடங்கள்ல ஆழ்வார்களும் சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகனும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படிங்கிற ஹம்சந்தேசன் அழகா சொல்ற. மேலிருந்து இறங்கி வருகிறார்களாம் தேவர்கள்லாம், கீழிருந்து பக்தர்கள்லாம் மேல போகிறார்களாம். எம்பெருமானை சேவிக்கும் போது எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள். ஏன்னா பெருமாளை பொறுத்தவரை எல்லாரும் பக்தர்கள் தானே அப்படிங்கிற. அப்போ எல்லா தேவர்களும் தொழும்படியாக உலகம் ஏற்றும்படியாக இருக்கக்கூடிய வடக்கு திருமலையிலே இருப்பவனே. தென்னானாய் வடவானாய் குடபானாய், மேற்கு திக்கிலே மேற்கு பக்கம் அங்கேயும் ஒரு யானையாக இருக்கக்கூடியவன். அது கோயிலிலே, அதாவது ஸ்ரீரங்கத்திலே ஒரு யானை படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காராம் ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான். யானை நின்றுன்னு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இவாள்லாம் இருக்கா. சில ஊர்ல பார்த்தா யானை வாகனம் அப்படிங்கிறது படுத்திருந்த யானையா தான் இருக்கும், முட்டி போடுற யானை. அதாவது ஒரு யானை முட்டி போட்டு தானே அந்த வாகனம் மேல ஏத்துறது. அந்த மாதிரி எம்பெருமான் இங்க வந்து படுத்துட்டு விட்டார், திருவேங்கடமலையில நின்றுட்டு இருக்கார். சுவாமி தேசியன் இந்த முடிவான போகத்துல சொல்லும் போது திருவேங்கடமலையே ஒரு பரமபதம் என்னும்படியாக இருக்கான். திருவேங்கடை பார்த்தா ஐயோ திருவேங்கடமலைக்கு யார் போவா, திருவேங்கடமலைக்கு போறது பரமபதத்துக்கு போற மாதிரி அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு நீங்க அவ்வளோலாம் சாப்பிட வேண்டாம், இங்கே நான் உங்களுக்காக இருக்கேன்னு வந்து எம்பெருமான் சேவை சாதிக்கிற இடம் இந்த ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறார். மந்திபாய் பாசுரத்தில் வண்டிபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அப்படிங்கிற பாசுரத்துல சாதிக்கிற. திருவேங்கடமலைக்கு போறது கூட கஷ்டமா இருக்கும்போது நாம் தேடி எம்பெருமான் வந்த இடம் அப்படிங்கிறது தான் இந்த திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற திவ்ய தேசம். அதாவது ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் வரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியலோகத்துல எம்பெருமான் இருந்தார். முதல்ல அர்ச்சாவதாரத்தில் ஆவிர்பவிச்சவன் ஸ்ரீரங்கம் பெருமாள், பெரிய பெருமாள். அவர் சத்தியலோகத்தில் பிரம்மா வச்சு பூஜிச்சுட்டு இருந்தார், ரொம்ப நாள் பூஜிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சத்தியலோகத்திலேருந்து இக்ஷாக்கு கொடுக்கிறார் அயோத்தியாவுக்கு வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி பூமியில முதல்ல வந்த பெருமாள் திருவேங்கடம் பெருமாள் தான். அர்ச்சாவதாரத்தை முதல்ல ஆவிர்பவிச்சாலும் இந்த லோகத்துக்கு வரல, சத்தியலோகத்துக்கு வந்துட்டார். சரி, இந்த லோகத்துக்கு அர்ச்சாவதாரம் வேணுமே அப்படின்னா அப்ப திருவேங்கடமுடியா இந்த லோகத்துல ஒரு அர்ச்சாவதாரம் எடுத்து ஸ்வயம் வெக்த கஷேத்திரமாக நாரதட்ட சொல்லி எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி கடைசியில திருமலையில வந்து இவர் இருக்கார். அப்போ அந்த பெருமாள் யோசிக்கிறாராம், ஆறாத அருள்முதம் பெருமாள் சரி வாஸ்தவம் தான் அர்ச்சாவதாரத்தில் வந்துட்டார், ஆனா எங்கேயோ மேலன்னா உட்காந்துருக்கார். இப்ப ஜனங்கள்லாம் எப்படி 7 மலையில உட்காந்து சப்தகிரியில மேல உட்காந்துருக்கார். இப்ப ஆனா வண்டி எல்லாம் இருக்கு, அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பா, நடந்து போயிருப்பான். நித்திய சூரியர்களானா பட்டுன்னு இறங்கி வந்துருவார். ஆனா கீழே இருக்கிற ஜனங்கள் இத்தனை குளிர், இத்தனை மழை குளிர் காற்று இதெல்லாம் இருக்கும்போது இவர்கள்லாம் போய் திருமலையில போய் பெருமாள் சேவிக்கணும்னா அதுக்கு பரமபதமே தேவைன்னு சொல்லிடுவா எல்லாரும். அப்ப என் ஜனங்களுக்கு இங்க வந்தும் பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கிறதுக்காக திருவேங்கடமலை இருக்கட்டும், அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற நான் சத்தியலோகத்திலயும் இங்கேயோ அங்கேயோ இருந்து என்ன பிரயோஜனம், நான் ஜனங்கள் இருக்கிற இடத்துல அவ வந்து சேவிக்கணுங்கிறது கிடையாது, அவ இருக்கிறது நான் போயிருக்கேன், அதனால அவ சேவிச்சாகணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு மலை ஏறி சேவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதபடி
அவர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் வீடு கட்டின்னு இருக்கக்கூடிய இடத்துல நாம் போயிடணும்னு சொல்லிட்டு பெரிய பெருமாள் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த திருவரங்கம் அப்படிங்கிற அர்த்தத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு யானையானது எப்படி தானே படுத்திருந்து அந்த பாகனை மேல ஏற்றுமோ அந்த மாதிரி இந்த பெரிய பெருமாள் ஆனவர் நமக்காக தன்னைத்தானே தாழ விட்டு கொண்டு நாம் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு ஒரு உய்யும் வகையை எம்பெருமான் கொடுக்கிறார். அப்படிங்கிறபடினால குணபாலமதையானாய் குடபாலானாய் அப்படிங்கிற இந்த மேலை திக்கிலே ஒரு மதகஸ்தி சாய்ந்தாய் போலே கோயிலே வந்து பெரிய பெருமாள் கண் வளர்ந்தருளுகிறபடி இதுவும் லோகத்துல எல்லாரும் உலகமேத்துங்கிறது இங்கேயும் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டானா எல்லா அந்தர தமரர்கள் கூட்டங்கள்னு மொத்த பேரும் வந்து இங்கேயும் சேவிச்சுன்னு இருக்கா. வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகளான்னு சாதிக்கிறார் குலசேகரார். அதற்காகத்தானே எம்பெருமான் இங்க வந்தார். அடுத்தது குணபாலமதையானாய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருக்கண்ணபுரம் தேசத்திலே சொல்றாராம். அதாவது ஆழ்வார் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்து சொல்ற. திருக்கண்ணபுரம் தான் இங்க ஆழ்வாருக்கு திருவுள்ளத்துல இருக்கும். அதாவது தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால் மதையானாய்ன்னு சொல்லிச்சே திருமங்கி ஆழ்வாருக்கு ஒன்னு இடத்துலயும் ஒவ்வொரு திவ்ய தேசம் அவருக்கு மனசுல இருக்கும் ஓடின்னு இருக்கும் வச்சு வியாக்கியானம். இப்ப கிழக்கு பக்கத்துல என்ன திவ்ய தேசம் இருக்கும் அப்படின்னு கேட்டா திருக்கண்ணபுரத்தில் திவ்ய தேசமா இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ண கஷேத்திரம் கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை கண்டாள் குலோன்னு ஆழ்வார மிகவும் ஈடுபட்ட பாசனமா இருக்கிறபடினால அப்படின்னு சாதிக்கிறார். ஆக எல்லா இடத்துலயும் உலகமேற்றும் அப்படிங்கிறது சேரும். திருக்கண்ணபுரம் திருநறையூர் இங்கதானே ஆழ்வாருக்கு ரொம்ப அபிமானம் ரொம்ப அதிகம் அப்படின்னு நாம பாசுரங்கள்ல பார்க்கிறோம். அதை வச்சுண்டு ஆக இப்படி ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு குறிப்பா சொன்னா கூட பல திவ்ய தேசங்களை தானே திருமங்கி ஆழ்வார் அருளி செய்யிருக்கோம். இப்போ சில சமயங்கள்ல ஒரு பாட்டு ஒரு திவ்ய தேசம் சொல்லி இவருக்கு திருப்தி கிடையாது. அந்த நிலையெல்லாம் கடந்திருக்க ஒரு நாள் சுற்றத்தில் சாதிக்கிற மாதிரியாக ஒரு நாள் சுற்றம் எனக்கு சுற்றமாக இருக்கக்கூடியவன் பந்துவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் நல் சுற்றமாக இருக்கக்கூடியவன். அவனை நான் எங்கே பார்ப்பேன்னா திருநீர்மலையிலே பார்ப்பேன், கண்ணபுரத்திலே பார்ப்பேன், கண்ணமங்கையில் பார்ப்பேன், திருவேங்கடத்திலே பார்ப்பேன், திருத்தன்காவிலே பார்ப்பேன்னு அழகா ஒரு பாசுரமாக ரெண்டு திவ்யதேசமா சேவிச்சுட்டே வர. அந்த மாதிரியாக இங்க 2, 3 எத்தனை திவ்ய தேசம்னா மொத்த திவ்யதேச தெற்கு பக்கம் வடக்கு எல்லா பக்கம் இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாத்தையும் சொல்லி மடல்ல சொல்றாரு இல்லையா, சீரா திருவேங்கடமே திருக்கோவில் ஊரே மதுள் கட்சி ஊரகமே பேரகமேன்னு சொல்லி எல்லா திவ்ய தேசம் சொல்லி நடுவுல ஆறாமல் சூழ்ந்த அரங்கம் ஸ்ரீரங்க நடுவில் இருக்கு. மொத்தம் சுத்தி திவ்ய தேசம் இருக்குன்னு சாதிக்கிறார். அப்படி குணபாலமதை ஆனாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் நித்திய சூரிகளுக்கு எப்பவுமே முன்னாடி நிற்கக்கூடியவனே. நம்ம மாதிரி கிடையாது. முன்னாடினா முன்னாடி பிரத்யட்சமாக சேவை சாதிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரியலுக்கு எப்பவும் சேவை சாதிக்கிறவனாக இருக்கக்கூடியவனே. அந்த ஒரு வைபவம் குறையாமல் பின்னானார் வணங்கும் சோதி பரமபதத்தோடு க்ஷீராப்தியோடு அவதாரங்களோடு அர்ச்சாவதாரங்களோடு வித்தியாசம் இல்லாமல் பிற்பட்டார்க்கும் ஆசிரியனாய் கொண்டு திருமூழிக்களத்திலே வர்த்திக்கிறவன் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன விஷயத்தை இங்க வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். நித்திய சூரியனுக்கு சேவை சாதிக்கிறான். அவனே நேரம் அந்த வைபவம் கொஞ்சமும் குறையாமல் பின்னானார் வங்கனும் சோதியாக, அதாவது நித்திய சூரியன் மேல இருக்கிறவா கீழே இருக்கிறவாலும் சேவிக்கிறா மட்டும் இல்லாமல் அவதார காலத்திலே இல்லாமல், நான் சொன்னேன் இல்லையா ராமகிருஷ்ணாதி அவதார சமயத்திலே மட்டும் இல்லாமல் ஆழ்வார் காலத்தில் மட்டும் இல்லாமல் ஆச்சாரியர் காலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நாம சேவிக்கும்படியாக பின்னானார் வணங்கும் சோதி, அதுவும் சோதியா இருக்கான், பிரகாசிக்கிறான். ஏன்னா அந்த காலத்துல தீபம் வச்சாதானே பிரகாசிக்கும், இருட்டுல தீபம் இருந்தாதானே பிரகாசிக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல தீபம் வச்சா அப்படின்னா சூரியன் இருக்கிற இடத்துல விளக்கு வச்சா மாதிரி, அது பகல்ல விளக்கு வச்சா மாதிரி. இங்கே எம்பெருமான் பிரகாசிக்கிறான் அப்படின்னா அது இருட்டுல தீபம் வச்சா மாதிரி. அது விசேஷமா பிரகாசிக்கிறான் இங்க. ஏன்னு கேட்டா ஞானம் இல்லாத இடம், அஜ்ஞானம் இருக்கிற இடம், இகழ்வனாய தொண்டனே நான் ஏழையே நான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்க தன்னுடைய சௌலபிய சௌசீல்யங்கள்லாம் பிரகாசம் பண்ணும்போது இது பிரகாசமா இருக்கும். தீபத்துக்கு ஒரு பிரகாசம் உண்டு, ஆனா அந்த பிரகாசம் வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துல மத்தியான வேலையில பயன்படாது, இருட்டுதான பயன்படும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஜோதிங்கிறது ஒரு ஜோதியாக இருக்கிறது இங்கதான். திருவேங்கட மலையில இருக்கிற எம்பெருமானை ஒரு ஜோதி குன்றில் இட்ட விளக்கு அப்படின்னு சொல்ல, குன்று மேல விளக்கு.
எழில்கொள் சோதி அப்படிங்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் தெளிகுறள் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி, அழகான ஜோதி. எம்பெருமாண்டிய திருமேனியே ஜோதின்னு வேதம் சொல்லும், அடிக்கடி சொல்லும். எம்பெருமாண்டிய திருமேனி இருக்கு இல்லையா, அதுக்கு ஜோதிஷ்னே பெயர். ஜோதிர்மயமான விக்கிரகம் அப்படின்னு தான் பெயர். நல்ல பிரகாசம் உண்டு அதுக்கு. அந்த பிரகாசம் சௌலபிய அது கல்யாண குணங்களோடு கூட மிகவும் நன்றாக பிரகாசிக்கிறது அந்த ஔஜ்வல்யம். அந்த காலத்தில் தீபம் போல நிகேன ஜென்மாக்களும் ஆசிரிக்கும்படி நிற்கையாலே அப்படின்னு திருமூழி களத்துறையும் ஒன் சுடரை அப்படின்னா சொல்ற மாதிரி என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதி, வெறும் ஜோதி இல்லாமல் பரம் சுடர் சோதியா இருக்கிறவன் என் கண் பாசம் வைத்த எனக்கும், அதாவது ஜோதினா பிரகாசிக்கிறான்னா எம்பெருமாண்டிய சௌசீல்ய வாத்சல்ய காருண்யாதி குணங்கள் பிரகாசிக்கிறது இங்கதானே பிரகாசிக்கிறது அந்த இடத்தை காட்டிலும். அதனால அப்படி இருக்கிறபடினால பின்னானார் வணங்கும் ஜோதி பின்னானவர்களும் சேவிக்கும்படியாக தன்னுடைய குணங்களை பிரகாசித்துக் கொண்டு இருப்பனானபடினாலே திருமூழி களத்தானாய் முதலானாயே இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு திவ்ய தேசத்தினுடைய பெயர் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்குமா? அதனால அதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு முன்னானாய் பின்னானார் வணங்கும் ஜோதி திருமூழி களத்தான். இங்க பெரியாச்சார்பில் ஒண்ணு சொல்றார், திருமூழி களத்தானா அந்த திவ்ய தேசத்தை சொல்றது என்ன கேட்டானா அவ்வளவா பாகவதர்கள் இல்லாத இடமா, அது பாகவதர்கள் குறைந்து இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட எம்பெருமான் போய் ஆச்சரியமாக சேவை சாதிச்சுட்டு இருக்கான் இன்னைக்கும் அப்படின்னா. ஏன்னா அங்கேயும் நமக்கு ஒரு பாகவதராவது கிட்டுவாரு. ஒரு குலசேகராழ்வார் பாடியிருக்கார், ஒரு நம்மாழ்வார் திருமொழி களத்தை பாடும்போது அழகா தூது எங்கானல் அகங்கழிவாய் சொல்லி நுண்கால்கள் என் தலைமையில் கெழுமீரோ நுமரோடே அப்படிங்கிறார். திருமூழி களத்துறையும் கொங்கார் பூந்துழாமடி எங் குடக்கூத்தற்கு அப்படி திருமூழி களத்தில் இருக்க எம்பெருமானுக்காக தூத்து விட்டு உங்கள் திருவடியை என் தலைமையிலே வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்சிகளை பார்த்து சொல்றார். இங்க செங்காலம் அடனாராய் நீங்கள் தூத்து போங்கள், திருமொழி களத்துக்கு போங்கள், எம்பெருமான என் நிலைமையை சொல்லுங்கள், அப்படியே திரும்பி உங்க கால்களை என் தலைமையிலே வையுங்கள், ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர்கள் சொல்ற. அந்த மாதிரியாக 4 பேர் இருந்தா கூட போறோம், அபக்தர்கள் இருந்தா கூட பக்தர்களுக்காக திருமூழி களத்திலே சேர்ந்திருப்பவன் அப்படின்னு முதலானாயே இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவனே, சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருக்கிறான் மாத்திரம் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு அனுபவத்தை கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக முதல் காரணமாக இருப்பவனே. அதற்காக அர்ச்சாவதாரத்திலே அவதாரம் பண்ணி எப்படியாவது எத்தனை அர்ச்சாவதாரம் எடுத்தாவது தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் எல்லா பக்கமும் ஜனங்கள் இருக்கிற பக்கம்லாம் இருந்து அவர்களுக்கு நான் அனுபவத்தை கொடுப்பேன். குட்டி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அப்படியே அர்ச்சஸ்வர் பட்டர் ஸ்லோகத்துல இருக்க. இதெல்லாம் ஆழ்வார்கள் பாடுகின்ற திவ்ய தேசம் மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ திவ்ய தேசம் இருக்கேன். அண்ணாவுடைய திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாடல, ஆனா இந்த குணபால மதையானாயின்னு மன்னானா அந்த மாதிரி மன்னார்குடியோ இல்ல காட்டு மன்னார் கோயில்ல இருக்கக்கூடிய மன்னாரை சொல்லிப்பேன்னு எம்பெருமானார் அருளி செய்வார்னு சொல்றார். இது ஒரு விஷயம். குணபால மதையானாயின்னு காட்டு மன்னார சொல்றார் அப்படின்னு எப்படின்னு பாஷ்யக்காரர் அருளி செய்வார். இதுக்கு சொல்றேன், இந்த 108 திவ்ய தேசம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் எத்தனை கோயில்கள் இருக்கு, இன்னும் சின்ன சின்ன கோயில்கள் எத்தனை இருக்கு. ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு கோயில். ஏன்னா அந்தந்துக்குள்ள அர்ச்சாவதாரத்துல பெருமாள் ஏற்றிருக்காரு. எத்தனையோ மகான்கள்லாம் அர்ச்சாவதாரத்துல பெருமாளை ஆராதனம் பண்ணி இருக்காள் அப்படின்னா இருக்கும்போது என்னானாய் பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்டா புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான் என்னானாய் என்னலல்லான் என் அறிவனேடு ஏன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே என்பதாக அர்ச்சாவதார அனுபவத்திலே மிக 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 ஆழங்காட்பட்டு ஆழ்வார் என்னானாய் நான் அது சொல்றதை தவிர நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவனுடைய குணங்கள் அத்தனை விசேஷமாக நம்மளை பேச வைக்க முடியாமல் கண்ண ஜலம் விட்டு அனுபவம் மட்டும்தான். அப்படியே வாயில வார்த்தை கிடையாது, சொல்றதுக்கான யோக்கியதை கிடையாது, சொல்றதுக்கான வார்த்தை கிடையாது என்கிற நிலையிலே எம்பெருமான் இருக்கிறார் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இந்த மாதிரியாக இங்க அர்ச்சாவதாரம் கிட்டத்தட்ட இங்க முடியாது. அடுத்தது நாயிகா பாவத்திலே பாசுரங்கள் அடுத்த பாசுரத்திலேருந்து ஆரம்பம். அதுவும் அர்ச்சாவதாரம் தான், ஆனா அடுத்த நாயிகா பாவத்திலே பாசுரங்கள் ஆரம்பம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.